ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சுந்தரி சீரியல் இன்னைக்கோட எபிசோடோட ப்ரோமோ பற்றி பார்க்கலாம். ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். தமிழ் பாப்பா வந்து எல்லா உண்மையும் சொல்லிட்டு போயிட்டாங்க. ஆண்டி வந்து சாப்பாட்டில் வந்து சாப்பாடு கொண்டு போயிருந்தாங்க அப்படின்னு சொல்லி. ஆனால் வந்து நம்ம கார்த்திகோட அம்மா வந்து சாப்பாட்டில் வந்து விஷத்தை கலந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். கலந்து வந்து உயிருக்கு போராடிட்டு இருக்காங்க நம்ம கார்த்திகோட அம்மா. ஒரு பக்கம் வந்து கார்த்திகும் உயிருக்கு போராடிட்டு இருக்காரு. ஆனால் வந்து கார்த்திகோட அம்மாயை மட்டும்தான் காப்பாற்ற மாதிரி காமிக்கிறாங்க. ஆனால் வந்து நம்ம சுந்தரி வந்து காரில் கூட்டு போயிட்டு இருக்காங்க. கூட்டு போயிட்டு வரும்போது சொல்கிறாங்க, நான் கார்த்திகன் பொழைக்கவே மாட்டான், அவனுக்கு நான் விஷத்தை வச்சுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அவங்களும் ஒரு இழுத்துட்டு தான் இருக்காங்க. அங்கே ஹாஸ்பிட்டல் தான் நம்ம கிருஷ்ணா வந்து கார் ஓட்டி கூட்டு போயிட்டு இருக்காரு. சுந்தரி கூட்டு போயிருக்காங்க. ஆனால் சுந்தரி வந்து தலையில் அடிக்கிறாங்க. ஏன் இப்படி பண்ணீங்க? கார்த்திக் வந்து அவ்வளோ மோசமான இலவெல்லாம் கிடையாது. ஒரு பக்கம் கோபம் தானே, அணுவை நல்லா தானே வச்சிருந்தான் அப்படின்னு யோசிக்கிறாங்க. இப்போ ஏன் இப்படி பண்ணினீங்க அப்படின்னு நினைக்கிறாங்க. ஒரு பக்கம் வந்து என்னதான் நடக்க போகுதுன்னு தெரியல. 2 பேரும் வந்து விஷத்தை கொடுத்து 2 பேருமே ஹாஸ்பிட்டலில் சேர்க்க போகிறாங்க. யார் தான் பொழைக்கிறாங்களோ யார் தான் போகிறாங்கன்னே தெரியல. ஒருவேளை வந்து சுந்தரி வந்து எப்படியும் வந்து கார்த்திகை காப்பாற்றுன்னு தான் நினைப்பாங்க. ஆனால் கார்த்திக் மேலே வந்து சுந்தரிக்கு வந்து கோபம் இருந்தாலும் வெளிப்படையான கோபம் எதுவுமே இல்லை. சுந்தரியோட வாழ்க்கையில் வந்து அவர் வந்து எதுவும் தப்பு பண்ணல. ஆனால் அணுவை லவ் பண்ணி கல்யாணம் முடிச்சாலும் வந்து அது ஒரு பிரச்சனை இல்லை அப்படின்னு தான் நினச்சிருக்காங்க. இப்போ வந்து வெற்றி வந்து கல்யாணம் முடிக்க தான் நினைக்கிறாங்க. இனிமேல் வந்து ஒரு வேளை வந்து அணுவை கூட்டு வந்து கார்த்திகோட சேர்த்து வச்சாலும் வைப்பாங்கன்னு நினைக்கிறேன். இப்போ வந்து 2 பேரும் மருந்து குடிச்சிருக்காங்க. 2 பேரும் காப்பாற்றுவாங்களா காப்பாற்ற மாட்டாங்களா? நீங்கள் இதை பற்றி நீங்களே கீழே கமெண்ட் பண்ணுங்க. பிடிச்சா லைக் பண்ணுங்க. பாய் ஃப்ரெண்ட்.